வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைதாமி சேனல் வந்து அம்மா பாவங்கள் தான் பார்க்க போறோம். அம்மா பாவங்கள்னா அந்த அம்மா இல்ல, மதர். நம்ம வீட்டுல இருப்பாங்களே அம்மாங்க, அவங்க பண்ற சேட்டிங் எல்லாம் பண்ணிருக்காரு. அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்லா இருக்கு, கலச்சா போட்டுக்கலாம். புதிய வேற போன் வாங்கி கொடுத்தேன். எதுக்கு இப்போ கால் பண்ணுங்க, கால் பண்ண எடுக்க மாட்டேங்குது. வீட்டுக்கே போயிட வேண்டியதான். அப்படிதான் இருப்பாங்க ரியாக்ஷன். ஆஃப் பண்ண மாட்டாங்க அப்பயும். போன் எங்கம்மா? உனக்கு போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிற நீ. இங்க இருக்கும்டா, இங்க இருக்கும் பாருடா. ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டே திரி அங்கிட்டு இங்க. பாவி, நான் என்னடா காரணம் சொன்னேன்? நீ எந்த காரணமும் சொல்லலையா? இல்லையே. ஐயோ, குப்பையா கொட்ட போயிருந்தேன். காய்கறி வெட்டிக்கு இருந்தேன்டா. டாய்லெட்டுக்கு போயிருந்தேன்டா. இவன் பண்ற வேலைங்க இது. ஐயோ சாமி, சார்ஜ் போட மறந்துட்டேன்டா. எப்ப வெளிய போய் போன் பண்ணாலும் சாக்ஸ் சொல்லுவான். பாத்திரம் கழுவிக்கு இருந்தேனா மறந்துட்டேன். ஐயோ, போன் வாங்கி கொடுத்தேன் எனக்கு. அதுவே மறந்துருச்சு. உங்க அப்பனும் புரிஞ்சுக்க மாட்டா, நீயும் புரிஞ்சுக்க மாட்டா. என்ன வேலையெல்லாம் யாரு பாக்குறது? பொண்டாட்டிக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ் வாங்கிட்டு போயிருக்கா 3 மாசம். நீ அவ டெலிவரி முடிஞ்சு அவங்க அம்மா வீட்டுல ஜாலியா இருந்துட்டு தான் வருவா. அது வரைக்கும் நான் தான் எங்க அம்மா மேலதான் போகணும். எங்க அம்மா நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப போயிருச்சு. இவங்களுக்காகவே வாழ்க்கை நாசமா போச்சு. தம்பி ஒண்ணு இல்ல, முட்டுக்கடலை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறா. சாப்பிட்டா பேசினா உடனே நான் போறேன்டா. இல்ல நானே போறேன். நான் தான் கடந்து சீரியல் நான் போறேன்மா. போறேன். போறியா? போறேன். அடே, அங்க போயிட்டு ஃபோன் பண்ணு. ஆமா ஆமா, எடுத்துற நீ அப்படியே. சும்மா ஃபோன் இருக்கு. இந்த ட்ரோன்ல போனை கனெக்ட் பண்ணி எதுவும் வைக்க முடியுமா? ஆரம்பமே அமர்த்தலமா இருக்கு. வரா. இது ஆல்பமாவே போடலாம். நல்லா இருக்கு. என்னடா என்ன இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு புளிக்குழம்பு, கடலை பருப்பு கூட்டு. ஏன் என்ன வெஜ்? இன்னைக்கு திங்கக்கிழமைடா. திங்கக்கிழமை திருப்பரங்குன்றம் முருகனுக்கு உகந்த நாள். அதனால இன்னைக்கு சாப்பிடக்கூடாது நான்வெஜ். இன்னைக்கு ரசமும் துவையலும். ஏய், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைடா. மாரியம்மனுக்கு உகந்த நாள். மாரியம்மனுக்குலாம் அது சாமியை கும்பிடும்போது நம்ம வெஜிடேரியன் மாரியம்மன். புதன்கிழமை பொண்ணு கிடைச்சாலும் கிடைக்காதுங்கறாங்க. இன்னைக்கு நான்வெஜ் இருக்க மாதிரி. இன்னைக்கு புதன்கிழமைடா. புதன்கிழமை என்னம்மா? சஷ்டி முருகனுக்கு உகந்த நாள்யா. சாய்பாபா சாய்நாதா. வியாழக்கிழமை சாய்பாபா, வெள்ளிக்கிழமை கோயில். இன்றைக்கு சாம்பார், பக்கத்துல உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். ஏன் இன்னைக்கு என்ன வெள்ளி? என்ன பிரதோஷம்? நாளைக்காவது என்ன? பெருமாள். சனிக்கிழமைனாலே பெருமாளுக்கு உகந்தன்னு ஊருக்கே தெரியும். உனக்கு தெரியாதா? வாரத்துல 7 நாள்னா 8 நாள் நீ விரதம் இருக்க. எப்ப? ஞாயிற்றுக்கிழமை இருக்கா? அப்ப கூட ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடு. ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுட்டேன். அதனால அன்னைக்கு வெஜிடேரியன் சாப்பிடுற உடம்புக்கு நல்லதுடா. எதுக்கு விரதம் இருக்க? அவ்வளவு விரதம் நீ இருக்க? விரதம் இருக்கிறதெல்லாம் எதுக்குடா? நீ நல்லா இருக்கணும், பொண்டாட்டி நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும் தானடா நான் இருக்கேன் விரதம். நல்லா இருக்கு. தின்னாம செத்துறோம் போல. நான் அப்படி தின்னுக்கிட்டு தெரிய முடியுமா? அதனாலதான் சொல்றேன். உன் ஒய்ஃப் தான் நான்வெஜ் எல்லாம் நிறுத்த சொல்லு. கண்டதையும் ஆர்டர் பண்ணி மிட்நைட் பிரியாணி திங்கிறீங்க, விளங்குமா? மிட்நைட்ல பிரியாணி திங்கிறாங்க 12 மணிக்கு உட்கார்ந்துகிட்டு, விளங்குமா? அது சும்மா மட்டுமா தின்னுட்டு இருந்தேன். அன்னைக்கு வந்து நீங்களும் தானே சேர்ந்து. அதெல்லாம் நைட் ஷிஃப்ட் வேலை பாக்குற பசங்க ஏதோ கஷ்டப்படுறாங்க, அவங்க சாப்பிட்டா பரவாயில்ல. வீட்ல இருந்துக்கிட்டு படுத்து தூங்குறீங்க, 12 மணி ஏச்சு போய் மிட்நைட் பிரியாணி அவசியம். குடும்ப கிளு 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 டான்சர். ஏன் அவங்க கூட கூடாதா? என்ன நைட் மோர் தாத்தா கடையில போய் மோர் வாங்கி தரவா? மோர் தாத்தா. ஐயா ஹெவியா வருதுடா. ஹெவியா வருதா? இதுதான் குடிக்காதன்னு சொன்னேன். தேவையில்லாத நீ பண்ணிட்டு இருக்கிற. வீட்ல மாட்டிக்க போற பாரு. புதுசா இருக்காரு. ஐயோ, வாடா சாப்பிடு. என்ன தோசை ஊத்தவா? வேணாம், தோசை வேணாம். மதியம் வச்ச கறி இருக்கு, வச்சு சாப்பிடு. வாடா சாப்பிடுறா. வாடா. ரொம்ப கேஷுவலா இருக்கு. இல்ல தெரியலையா? வாடா டேய், உட்கார்றா. உட்கார். ஏன் பாத்து வா. தடிக்கிருச்சு. அதுக்குள்ள அந்த சேர் இருக்குல்ல, தெரியலையா உனக்கு? உட்கார். நின்னுட்டே சாப்பிடுறியா? கண்டுபிடிச்சிருவாங்க.
ஓவர் பாசமா இருக்கு. வேற ஏதாச்சும் வேணுமா? வேணாம் முட்டை போடவாடா? வேணாமா முட்டை தோசை. சரி முட்டை தோசை ஒண்ணு போடாம 2 முட்டை போட்டு தரேன். ஒண்ணா? சாப்பிட்ட அப்புறம் கேட்குமோ இதுவே கவனிப்பு பலமா இருக்கும். ஏங்க சாப்பிடுங்க, நீங்க வாங்க, உங்களுக்கு ஒரு நேரமா? சாப்பிட்டானா? சாப்பிட்டேன், இந்த சாப்பிட்டு முடிக்க போறேன். சரி. இவரும் அப்புறமா வரேங்க சாப்பிட்டாங்க போறான். ஏய், குழம்பு வேணுமா? குழம்பு வேணாம் போதும். வேற என்ன வேணும்? ஆ? என்ன? சரி, போய் சாப்பிட்டு போய் பாடு. ம். ஏங்க வாங்க, தோசை ஊத்தி வச்சிருக்கேன், வாங்க. வரேன். தெரியுதா தெரியலையா? ஏய், என்னடா தனியா இருந்து பேசிக்கிறீங்க? இல்ல நான் போறேன் படுக்கணுமா? கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்களுக்கா தெரியாது? ஒரு மூமெண்ட்லயே கண்டுபிடிப்போம்டா. நாய் சேர்ல தடுக்கி விட்டு விழுகுது, நின்னுகிட்டே சாப்பிடுது, எங்களுக்கு தெரியாதாக்க? வீட்டு வாசல்ல வந்தவனே ஸ்மெல்லு தெரிஞ்சிருச்சு. ஏய், அதுக்கா? பாத்ரூம் இங்க இருக்கு, போ. இது வெளியில வாசல், போ ஐயோ. போ. 20 வருஷமா அந்த ஆள் கூட குப்பை கொட்டிக்கிருக்கேன், எனக்கா ஸ்மெல்லு தெரியாது? எங்கேயோ உருப்பட போகுதுங்களா? நல்லா இருந்தா சரி. என்னம்மா குழம்பு? முட்டை குழம்புத்த. முட்டை குழம்பா? முட்டை குழம்பு கட்டங்கட்டமா இருக்கு. இல்ல அப்படியே தோசை கல்ல போட்டு இது பண்ணி ஆம்லெட் வெட்டி போட்டு போட்டு வெட்டி அப்படியா? அப்படி பண்ணுவாங்களா? அது ஒரு மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இவனுக்கு பிடிக்காது. என்னது? நாங்க முட்டையை உடைச்சு அப்படியே குழம்புல ஊத்துவோம். அப்படியா? அதுதான் அவனுக்கு அந்த மஞ்சக்கரு மட்டும் தனியா எடுத்து வச்சு சாப்பிடுவாரு. இல்ல அது ஒரு டைப், இது ஒரு டைப். இந்த டைப்பும் இது ஒரு டைப். ஆமா, அந்த சைடு பண்ணுவாங்க. ஆனா இவனுக்கு பிடிக்காது. சும்மா உன் மனசாந்திக்காக சொல்லுவான், அவனுக்கு பிடிக்காது. சிரிப்பான், ஆனா விளங்கல. ஒரு மாதிரி முடிஞ்சு வச்சிருக்கான். ஏத்தி விட்டு போயிட்டாங்க. எனக்கு நான் சமைச்சாதான் பிடிக்குங்க. சாப்பிடுறேன். சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுறேன். சொல்றது. முறைக்கல நானே சாப்பிடுறேன் நானு. சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. இது என்ன காய்? கோவக்காத்த. கோவக்காய் கூட்டு வச்சியா? அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கோவக்காய் கூட்டு வச்சா அவன் பிடிக்க மாட்டா அவனுக்கு. பிடிக்கணும் மட்டும் ஒத்துக்க போறாங்க. அது ஒரு மாதிரி நீட்டா போட்டு பொரிச்சு எடுத்து தருவோம். ஆந்திரா மெஸ்ல எல்லாம் சரி போடுவாங்க. பரவாயில்லமா, என்ன போய் செஞ்சாச்சு. அதுதான் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சாச்சு இப்ப இதப்ப என்ன? சரி சரி, இல்ல சொல்றேன்டா, நாளைக்கு அடுத்து சிறப்பு நல்லா பண்ணுவான்ல. இந்த மாதிரிலாம் பண்ணா சாப்பிட மாட்டேன். சாப்பிடுவான், ஆனா மனசுக்கு பிடிக்காம தான் சாப்பிடுவேன். ஒண்ணும் இல்ல. சாப்பிடுங்க அப்பத. ஆமாண்டா, சாப்பிடுறா, சாப்பிடுவோம். தலைவிதி தானே, சாப்பிடு சாப்பிடு. நான் தெருல உட்கார்ந்து இப்பதாம்மா இப்படிலாம். டேபிளோட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி தட்டை தூக்கிட்டு தெருவுக்கு போற நிலைக்கு வந்துட்டான். ஃபர்ஸ்ட்லாம் அப்படி இல்ல, நான் நல்லா பாத்துக்கிட்டேன். சும்மா சொன்னேன். சிரிச்சுக்கிட்டு நல்லா ஆணி இறக்கிட்டு போறது. நான் கூட்டிட்டு போறேன். கூட்டு போய் நான் அப்ப சென்னையிலே வச்சு நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கறே. நீ வந்து கஷ்டம், வீடு சின்ன வீடு. எல்லாம் பிரச்சனை இல்ல. நான் தனியா வீடு எடுத்து வாடகை எடுத்து கூட என்ன நான் பாத்துக்கறேன். தனியா வாடகை எடுத்து அம்மா தனியா இருக்க வைக்கலாம் பாக்குறேன். அண்ணே, என் கூட வச்சுக்கறேனே. அம்மா பெத்த தாய் தெய்வத்துக்கு சமம்டா. ஏய், எனக்கு தெய்வம் தான்டா. சாமா தெய்வம்ங்கிறது சாதாரணமா இல்ல. அண்ணே கூப்பிடுங்க, மரியாதை பேசுறேன். பிள்ளை சண்டையா? வருஷம் பூரா அம்மா கடைசி இருக்க வரைக்கும் அம்மாவை நான் தான் பாத்துப்பேன். ஏய், முன்னாடியே சான்ஸ்ல பண்ணி தாய்க்கு இப்படி நடக்காது. இருங்கடா. அம்மா வந்துருச்சு. கேட்கலாமா? சண்டை சொல்றது கேளுடா. சுத்து மேல இருக்கு போல. யாரு என் மகன் மகன்ல தலைப்புள்ள 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 வீட்டுல தான் எப்பயுமே அம்மா அப்பாவை தலைப்புள்ள தான் சரிதான்டா, பாக்கணும். நான் தலைப்புள்ள பாக்குறதா முறை. உனக்கு மரியாதை கிடைக்கும். ஆமா, இப்படி வந்து பார்த்தா அப்படி மரியாதை. அடே, போடா நீ போடா. நீ போடா. நான் தான்டா பண்றேன். பாசம்னா இதான்டா பாசம். தாய் பாசம்னா இதுதான்டா. இல்ல பாசம். ஏன்டா நீங்க வேற? அதெல்லாம் ஒரு அளவும் கிடையாது. 2 பேத்துக்கு புள்ள பிறந்திருக்கு. அந்த பிள்ளைக்கு பாத்துக்கிறதுக்காக டயப்பர் மாத்தி விடுறதுக்கு கூப்பிடுறாங்க. ஆயா வேலை. இவனுக்கு 2வது ஒரு புள்ள பிறந்திருக்கு. அத நான் பாக்க விட சொத்துல அவருக்கு கப்பல் இவனுக்கு இப்பதான் மூத்த புள்ள. அதனால இது கூப்பிடுது. மத்தபடி பாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆமா ஆமா. டேய், டேய், நிறுத்துங்கடா. உங்க ஆட்டம்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு மாசம் அவன் வீட்ல இருக்கேன், ஒரு மாசம் உன் வீட்ல இருக்கேன். போதுமா? முதல்ல என் வீட்டுக்கு வா. அம்மா. டேய், யார் வீட்டுக்கு வரணும்? டாஸ் போடுங்கடா. காசா தலை அம்மா, எனக்கு தான் தலை. தலை டேய், டேய், தலை. டேய், நிறுத்தி தொலைங்கடா. இங்க பாருடா. உனக்கு ஏற்கனவே புள்ள பிறந்திருக்குல? ஆமா. ஏற்கனவே வீட்ல வந்து இருந்திருக்கல. 2வது புள்ள தானே? இவனுக்கு இப்பதான் முதல்ல புள்ள பிறக்குது. அதனால இவன் வீட்ல ஃபர்ஸ்ட் மாசம் இருந்து 2ஆம் மாசம் வரேன். வாடா. ஏமா ஏமா நீ வரல, டைப்பர்லாம் என்னைய மாதிரி சொல்லுவாமா? என்னம்மா என்னடா எள்ளு மிட்டாய்? எள்ளு மிட்டாயா? ஆ. எள்ளு மிட்டாய் நல்லா இருக்குமே. சரி இந்தா, சாப்பிடு. இந்தா, சாப்பிடு. டேய், இது சாப்பிடு சாப்பிடு. இந்தாடா. நிறைய சாப்பிட்டேன், திகட்டிருச்சு. தகட்டிடுச்சா? ஆ. சரி நல்லா நல்லா இருக்கு. அதான் தாய் பாசம். மட்டன் சுக்கா இருந்துச்சு, எடுத்து வச்சுக்கிட்டியா? எடுத்துலாமா? ஆ? போட்டேன் எல்லாம் சாப்பிட்டேன் நானு. எல்லாத்தையும் சாப்பிடு. நல்லா இருந்துச்சு. கடைசியா கொஞ்சம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? சரி சரி, சாப்பிடு சாப்பிடு சரி சாப்பிடு. நீ சாப்பிட்டியாமா? இல்ல, நான் சாப்பிட்டேன். இந்த இதையும் எடுத்து வச்சுக்க. ஆ. அது சட்டியில போட்டு பிரட்டி சாப்பிடு, அதுதான் டேஸ்ட். அப்படியா? இந்த தான் நான் போட்டு தரேன். சாப்பிடு. நல்லா இருக்குல்ல? நல்லா சாப்பிடு இருக்கு, சாப்பிடு. நல்லா இருக்கு. ஆ? அத்தை,
என்னத்த மட்டன் பூரா எடுத்து சாப்பிட்டு இருக்காரு நீங்க எனக்கு நீங்க சாப்பிட எங்கம்மா போற? நீங்க சாப்பிடலன்னு சொல்லுவோம். அவன் சாப்பிடட்டும். அவன் சாப்பிடறதுக்கு தானே செஞ்சு வச்சேன். ஏத்த அப்படி இருக்கீங்க? அதெல்லாம் அவன் சாப்பிட்டாலே எனக்கு மனசு நிறைஞ்ச மாதிரி ஆயிரும்மா. பிள்ளை சாப்பிட்டா போதும், புருஷன் சாப்பிட்டா போதும்னு நினைப்பேன். அப்படி இருக்கிறவ தான் தாய். சோறு 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 அலையிறவ நாய். அந்த நாய் குணம் இருக்கிறவங்க தான் ஐயோ சோறு எனக்கு கொஞ்சம் என்னோட எடுத்து தின்னு சொல்லி சண்டைக்கு போவாங்க. சாப்பாட்டுக்கு குத்தி காட்டுறாங்க. நாய் மாதிரி இலையக்கூடாதுமா, தாய் குணம் இருக்கணும். ஒன்னே சொல்லல. பட்னியா கிடக்கணும். என்ன செத்தா சேகர். நான் பேய்ங்க. உங்க அம்மாவை சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து நீங்க வந்து சொல்றீங்க நான் பேய் தான். இந்த வீட்ல இருந்து வாக்கப்பட்டல நான் பேய். ஏய் இல்ல நாய். மட்டன் சாப்பிடுறியாடா? வைமா என்னங்க அண்ணன் தம்பி வந்திருக்கான் பாரு. அர்ஜுனா வந்திருக்கான் அண்ணன் வந்திருக்கான். அர்ஜுன் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சரி 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 நல்லா இருக்கேன். நல்லா வளர்ந்துட்டான். சித்தப்பாவை பார்க்க அப்பதான் நேரம் வந்துச்சா? சித்தி சித்தப்பாலாம் பார்க்க. வேலை இருந்துச்சு அதனால பார்க்கலாம். சரி 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 டீயை போட்டு எடுத்துட்டு வரேன் இரு. இந்தாடா டீயை மட்டும்தான் குடிப்பேன். சாப்பிட சொன்னாலும் சாப்பிடவே மாட்டேன். ஒரு பிஹேவியரா இருக்கேன். அப்பா சைடுல அப்படிதான். சித்தப்பா மாமா வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்காருல. அப்படியா? சாப்பாடு போடாம அனுப்புறதுக்கு நான் இங்க இருக்கேன். அப்படியா? சரி போய் அவங்க சைடுல இருந்து வரட்டுமே. பையன் என்னங்க அண்ணன் வந்திருக்கேன். என்ன டீ மட்டும் போட்டு அவன் சாப்பிட மாட்டாங்க. ஏங்க நீங்க பேசுற பார்த்தா நான் தான் அவனை சாப்பிடாம வெளியே போடான்னு சொன்ன மாதிரி சொல்றீங்க. ஐயே சொல்லாம சொல்லிட்டீங்க. ஹலோ மாமா. வணக்கம் மாமா. தங்கச்சி என்ன பண்ணுது? இந்தா இருக்குடா. தம்பி அனுப்பிச்சு விடுறேன், லீவ் போடுறேன். அப்படியா? தனியா வந்துருவான் அவன். வந்துருவான் மாமா. தனியா வந்துருவானா? சரி நான் வந்தாலும் கால் பண்ணல, பஸ் ஸ்டாண்ட்ல போய் கூட்டிட்டு வந்துடுறேன் நானு. சரி மாமா சரி. சரி சரி சரி. உங்க அண்ணன் பையன் வரானா? அப்படியா? பிரியாணி எடு. ஏங்க ஐயோ என் தம்பி ஏங்க நான் சொல்ற மட்டும் கேளுங்க. போன வாட்டி வர்றப்ப இந்த செவரட்டி கேட்டான். இப்பவே போய் பாய் கடையில சொல்லி வச்சிருங்க செவரட்டி 2. ஏங்க இங்க இருந்து 15 கிலோமீட்டர்ல ஒரு கடை இருக்கு, நாட்டு மருந்து கடை, பருத்தி கொட்டை. அதுல இருந்து பருத்தி பால் எடுத்து அவனுக்கு செஞ்சு கொடுக்கணும். பருத்தி கொட்டையில இருந்து சாப்பிடுவாரு. சீசனு பலாப்பழம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பலாப்பழமும் வாங்கிட்டு வந்துருங்க. பலாப்பழம் வாங்கிட்டு வரவா? ஏங்க இவ்வளவு சொல்லிக்கிறீங்க, மச மச நிக்கிறீங்க. போங்க போங்க, நான் போன் பண்றேன். அண்ணமாட வந்தான். கொஞ்சம் கூட இந்த மனுஷனுக்கு பொறுப்பே கிடையாது. எவ்வளவு லேட்டா போறாரு. என்னப்பா ஏமா அப்பா அப்படி விரட்டிக்கிட்டு இருக்க? ஏமா நீ ஏமா முத இப்படி இருக்க? என்னடா நான் என்னடா பண்ணேன்? ஏமா உன் சொந்தக்காரங்க வர்றாங்கன்னா மட்டும் ஐயோ அம்மாடி அந்த இந்தான்னு ஓடுற அலையிற. ஆனா அப்பா சொந்தக்காரங்க வந்தா ஒரு டீயை கொடுத்துட்டு இந்தா குடிச்சிட்டு நம்ம வீட்டுல தங்கவே மாட்டேன்னு அனுப்பிடுறீங்க. ஏமா பாவி, நீ சொல்றத பார்த்தா நான் ஏதோ உங்க அப்பா சைடு சொந்தக்காரங்களெல்லாம் ரொம்ப பேடா இல் ட்ரீட் பண்ற மாதிரியும், நம்ம சைடு சொந்தக்காரங்க வந்தா நம்ம வேற மாதிரி சொல்றேன். அந்த மாதிரிலாம் நான் இல்ல, எந்த பெண்ணும் அப்படி பண்ண மாட்டேன். அப்படி யாராவது பண்ணா கமெண்ட்ல சொல்லுவாங்க பாரு. அவனுக்கு இந்த சிக்கர் தண்டா மொத்த கமெண்ட் அதான் இருக்கும் காலோட. பாவம் புள்ள வெயில்ல வரான். டேய் அவன போய் பைக்ல பஸ் ஸ்டாண்ட்ல வந்து கூட்டி வந்துரு. இல்ல அப்பா போறா. அப்பா போறாரா? கார்ல போறீங்களா? கார் இல்ல மாட்டா, லாரில அனுப்பு. நீ உள்ளவரை எங்க அம்மா புகழே நிலைத்திருக்கும். டேய் 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 என்னடா இந்த அம்மா பாட்ட படிக்கிருக்க? இல்ல அம்மா பாட்டு வேற என்னமா? ஆரம்பத்துல இப்பதான் சொன்னேன். பாவி இதுக்கு காப்பிரைட் குடுத்துற போறாங்கடா கட்சியில இருந்து. சரி நானே போறேன். அம்மா 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 என்னன்னு சொல்லு. இன்னைக்கு மதர்ஸ் டே. அம்மா மதர்ஸ் டேயா? சரி எடுத்து தோல போட்டோ தானே எடு. எடுடா. அவ்வளவுதான். ப்ளஸ் பண்ற மாதிரி எடுமா. கால்ல விழுற மாதிரி எடுப்பியே. போன வருஷம் எடுத்த போட்டோ அத மறந்துட்ட. இப்படி கிராஸ். சரிடா போயிட்டு வா. நல்லா அப்படியே அவ்வளவுதான் கண்டுபிடிச்சேன். அம்மா என்னப்பா பாசமான பையனா இருக்கு. இவ்வளவு பாசமா வளர்த்திருக்கீங்களா உங்க பையனை? ஆமா ஆமா என் பையன் ரொம்ப அன்பான குடும்பம். உங்களை பார்த்தா பொறாமையா இருக்கு. யார் இவன்? அது ஒரு புறம்போக்கு நாய்மா. என்னமா சொல்றீங்க? என் பையன் தான். பையனை போய் புறம்போக்குன்னு சொல்ல முடியும்? ஏமா? அட ஏன்டா நீ வேற. மதர்ஸ் டே இன்னைக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு அப்படி போட்டோ எடுத்துட்டு லைக் வாங்க. ஒண்ணும் இல்ல இப்ப பாரு. அடே தம்பி கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி குடுறா. கத்திரிக்காய் கட் பண்றது என்ன பெரிய விஷயமா? கட் பண்ணி இது பண்ணிக்க. ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணி தர மாட்டேன். இந்த சோஃபாவை தள்ளி விடுறா, கீழே கூட்டணும்னா கூட தள்ளி விட மாட்டேன். ஆனா ஒரு டிவி டிவி ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு டக்குனு பண்றானா அதுக்கு 2 நாள் ஆகும். மறந்துடுவேன். இவன் மதர்ஸ் டே கொண்டாடுறான். டேய் இவன் இல்லடா, இந்த மாதிரி மதர்ஸ் டே கொண்டாடுற பொறுப்பு சொல்றேன். மதருக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கடா. மதருக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது முக்கியம் இல்ல, வாழ்க்கையில ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. மதர்ஸ் டே கொண்டாடுறாங்க. மதர்ஸ் அப்படியே இத சொல்லுமா? அப்படியே எடுத்து வச்சா. தம்பி நீ எதுக்குப்பா வந்த? சும்மா வழி போக்கணும். சும்மா உனக்கு வேற வேலை இல்ல. இந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குன்னு பாக்க. உங்க அம்மா பாரு. போடா வந்துட்டான். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இங்க பாரு மதர்ஸ் டே. இப்படி ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் ஸ்டேட்டஸ் வைக்க போறேன். என்ன ஸ்டேட்டஸ் வைக்க போறேன்? மதர்ஸ் டே வந்துச்சுன்னா இப்போ இவங்க பேசுறாரு பாத்தீங்களா கோபி, அதை தூக்கி நான் அப்படியே ஸ்டேட்டஸ் வைக்க போறேன்.
அதை பார்த்துட்டு எவனா போடுவேன் நீ வீட்டில் ஒரு வேலை சொன்னால் எவனும் சேர்த்துட்டு திட்டு தான் வாங்கின்னு இருப்பான். ஆனால் மதர் ஸ்டேனிங் மட்டும் அப்படியே ட்ரைன் விட்டு வச்சுருப்போம். அப்படியே நம்ம அப்படியே தூக்கி தாங்கி பிடிக்கிற மாதிரி. அதெல்லாம் நானே பதில் வச்சுருந்தா இருந்திருப்பேன். அந்த கோபி வந்து செம்ம ஆக்டிங்க. ஒவ்வொரு அசையும் அந்த பேச்சு சிரிப்பு அப்படியே அம்மாக்கெல்லாம் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருந்தது. செம்மையா பண்ணியிருந்தாங்க. அந்த பாடி லாங்குவேஜ்ல இருந்து பேசுறது, வாயை பழகிற எல்லாம் நம்ம வீட்டில் நம்ம அம்மா எப்படி இருப்பாங்க, பிஹேவியர் எப்படி இருக்குமோ அப்படியே பண்ணியிருந்தாரு. செம்மையா இருந்துச்சு. இதில் ஒரு சம்பவம் எனக்கே நடக்குதுங்க. அந்த ஃபஸ்ட்டு சம்பவம் இருக்கு பதில் அது எனக்கே நடக்கும். இப்படிதான் நான் வெளியே போகிறப்ப சொல்லிகிட்டே போவேன். நான் வெளியே போயிட்டு நான் ஃபோன் பண்ணுவேன். எனக்கு சிலதெல்லாம் மறந்துடுவேன். நான் அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுறேன் எதுன்னு சொல்லிட்டு போவேன். அங்கே கடைக்காரண்டி சொல்லியா எவ்வளோ நேரம் வந்து எவ்வளோ நேரம் அது ஒரு பின்னாடிலாம் வாங்கி போயிட்டாங்க. அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாரு, என்னன்னு சொல்லுப்பான்ட்டு. இவங்க ஃபோன் பண்ணி கேட்டு ஒரேடியாக வாங்கி வந்துடலாம்னு நினைப்பேன். ஃபோன் எடுக்க மாட்டான். வீட்டுக்கு வந்து பார்த்தா கிச்சனில் ஃப்ரெண்ட்லேயே தான் இருப்பான். ஏன்டா ஃபோன் எடுக்கல? ஏன்னா பாத்ரூம் போயிருந்தேன். இப்போ இவ்வளோ நேரம் எப்போ அரை மணி நேரமாக பாத்ரூமே போயிருந்தேன். இல்லை நான் மேலே போய் துணியை அப்படியே போட்டு வந்தேன், அப்படியே குப்பை தோண்டிட்டு வந்து இப்படியே தான் காரணம் சொன்னே இருப்பேன். எனக்கு கடைசி வரைக்கும் ஃபோன் நான் வந்து சொல்லுவாங்க. இப்போ இவங்க பண்ணுவாங்கன்ட்டு ஒரு 100 வாட்டி ஃபோன் எடுத்து பார்ப்பேன். காலே வராது. என்னைக்கு நம்ம சரிடா இவங்க பண்ற மாதிரி தெரியல அப்படின்ட்டு நம்ம வேலை பார்க்கும்போது கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து கேட்பாங்க நான் என்ன பண்றது. அந்த மாதிரி நானும் வந்து சில டைம் வந்து பேலன்ஸ் இருக்காது, நெட் கால் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் நெட் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க, சைலண்ட்டில் வச்சுருப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது, அதனாலே வந்து நான் பார்க்கறதே விட்டுட்டேன். சரி இனிமேல் நீ பண்ணாட்டி நான் பார்க்க போகிறது இல்லை, நீ என்ன பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி நான் விட்டுடுவேன். அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அதில் என்ன சொன்னார் சுதாகர் அண்ணன், ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கிட்டா நான் ஃபோனை அங்கே வச்சு நான் இங்கே வந்து மிக்ஸி ஆட்டின்னு இருந்தா எப்படி தெரியும்? ஃபோன் பக்கத்தில் தானே என்ன போய் லேண்ட்லைனா இது அங்கே வச்சுட்டு அங்கே தான் வரணும், பக்கத்தில் வச்சுக்க வேண்டியதானே. அதுக்காக நான் பக்கத்தில் வச்சப்பெல்லாம் நீ பண்ணல, சரிட்டு இப்போ நான் விட்டுட்டேன். எதுக்கு பக்கத்தில் வச்சா மட்டும் பண்ணமா போறாங்க அப்படின்ற மைண்ட் செட் வந்துட்டு அப்புறம் அதை பார்க்கவும் மாட்டேன், பக்கத்துலேயும் வச்சுக்க மாட்டேன். இது நியாயமா நீங்களே சொல்லுங்க பாய்ஸ், வாங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இது நியாயமா யார் பார்க்கறது தப்பு நீங்களே சொல்லுங்க. அதே கேர்ள்ஸ் சொல்லுங்க. போய் நம்ம நல்ல பரிதாப சேனல் போய் நான் கமெண்ட்ஸ் பார்க்கறேன், அவ தெரிஞ்சுட்டா. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.